வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்என்எல் 4G டவர் எங்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட்டு வெளியாகி உள்ளது. ஸோ அந்த லிஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்என்எல் 4G டவர் எங்கே எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்டு இப்போ புதுசாக வெளியிட்டிருக்க லிஸ்ட்டை நம்ம செகண்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கோயம்புத்தூர் ஓஏன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் என்ன ஏரியான்னு பார்த்திங்கன்னா அணைக்கட்டி நார்த்து, அங்கே அந்த 4G டவர் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடலூர்லேயே 4G எங்கெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதனுடைய லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஏரியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல பார்த்தீங்கன்னா அதற்கான 4G டவர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிடுங்க. நீங்கள் மதுரை பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் 4G கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடங்களில் பார்த்தீங்கன்னா 4G சிக்னல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, அதில் நாகர்கோயிலையும் 4G கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. எங்கே இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திடலில் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கச்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குணலம், இந்த 3 இடத்துலையும் இந்த 4G டவர் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்துலேயும் பார்த்தீங்கன்னா 4G கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ராலப்பாடி ஆர்எஃப்லையும் கிடைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவித்தரம் புதூர் அங்கேயும் கிடைக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலையும் இதற்கான 4G டவர் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதற்கான டவர் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வெளியான லிஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு லிஸ்ட்டு வெளியாயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 27/6/2024 6ஆம் மாதம் தான் இது வெளியாயிருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல அதற்கான டவர் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல 4G டவர் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாவோட நேம் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிஎஸ்என்எல்லுடைய 4G கிடைக்கும். நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இடம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. ஆல்ரெடி ஒரு 4 இடம் 3 இடம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு 2 இடம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேசவன் புத்தன்துறைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரப்புலி ஆர்எஃப், இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் ஒரு இடத்துல தான் இதற்கான டவர் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஏரியா இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஏரியா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்என்எல் 4G சிம்மை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா 4G எங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, இந்த இடங்கள்ல எல்லாம் 4G கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிஎஸ்என்எல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா 4G உங்கள் புதுச்சேரியில் ஆகஸ்ட் 2024 வர்றது இருக்கிறதாட்டு, இந்த மாதம் வர இருக்கிறதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் வரும். அதுக்கப்புறம் கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் 2G அல்லது 3G சிம்மை 4G சிம்மாக மாற்றி கொள்ளுங்கள், அதுவும் இலவசம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மற்றும் 4G டேட்டாவை இலவசமாக பெறுங்கள். இலவச டேட்டா 3 மாதங்களுக்கு ஃப்ரீயாட்டை நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு நெட்வொர்க்லேருந்து நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு மாறினாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி பிஎஸ்என்எல்ல இருந்து நீங்கள் 4G சிம்மை மாற்றிக்கொள்வதற்கு உங்களுக்கு இலவசம். 4G டேட்டாவை நீங்கள் இலவசமாட்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இலவச டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு இலவசமாக பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் 4G எங்கே எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.